இன்றைக்கி நான் வந்து தென்னை மரத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த தென்னை மரம் எங்கள் வீட்டில் வளர்ந்தது 9 வருஷமாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது வந்து உப்பளத்து பக்கத்தில். எங்கள் வீட்டிலேருந்து 2 வீடு தாண்டி உப்பளம். இங்கே வந்து ஒரு செடியுமே வளரல. ஆனால் இப்போ வந்து எல்லாமே வளர்ந்துடுச்சு. நாங்கள் இங்கே உள்ள செடிகளுக்கு எல்லாமே வந்துன்னா உப்பு தண்ணி தான் ஊற்றுவோம். ஆனால் 2 நேரம் ஊற்றணும். காலையிலையும் சாயந்தரமும் ஊற்றினா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மழை காலங்களில் தண்ணி ஊற்ற மாட்டோம். மற்றபடி நார்மல் டேஸில் உப்பு தண்ணி தான் ஊற்றுவோம். அப்படின்னா போர் வாட்டர் தான். இங்கே போர் வாட்டர் ஓரளவுக்கு சால்ட்டியாக தான் இருக்கும். நல்ல தண்ணி கிடைக்கிற அன்றைக்கி நல்ல தண்ணி ஊற்றுவோம். இதுக்கு வந்து நாங்கள் வைக்கிற உரம் வந்து என்ன அப்படின்னா, சாணமும் வேப்பம் புண்ணாக்கும் கொளிஞ்சி செடியையும் வைப்போம். இந்த மரத்துக்கு கீழே 2 அடி தள்ளி கீழே பாத்தி தோண்டுவோம். தோண்டிட்டு அதில் இந்த உரத்தெல்லாம் வச்சு மூடி வச்சுருவோம். வருஷத்துக்கு 2 தடவை நாங்கள் இந்த உரங்களை வைப்போம். மற்றபடி எந்த கெமிக்கல்ஸும் அடிக்க மாட்டோம். தென்னை மரத்துக்கு எப்பவுமே வந்து என்னென்னா நல்ல தண்ணி இருக்கணும். அதனால் சுற்றி பாத்தி கட்டி அதில் தண்ணி கட்ட வச்சுருக்கணும். அப்படின்னா தென்னை மரம் நல்லா வளரும், காயும் கொடுக்கும். ஆனால் இங்கே நாங்கள் பாத்தி கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற கூலிகள் இங்கே நிறைய கூலி இருக்குது. அந்த கூலிகள் வந்து அதை பாத்தியெல்லாம் கிளறி விட்டுரும். அதனால் எங்களால் பாத்தி வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, தேங்காய் உடைச்சி கிடைக்கிற தும்பு அதை எடுத்து அந்த சுற்றி தோண்டி அதில் உள்ள கீழே வச்சு போட்டு பதிச்சு வச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ணோன்னா, நாங்கள் விட்ற தண்ணியை அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவோம். நாங்கள் இதுக்கு எப்படி தண்ணி விடுவோம், இந்த பாத்தியில் தண்ணி விடுவோன்னா, அங்கே ஒரு டியூப் இருக்குல்ல, அந்த டியூப்பில் வச்சு 1/2 மணி நேரம் ஸ்லோவாக தண்ணியை விடுவோம். அது அப்படியே கீழே அந்த இடத்துல இறங்கிக்கும். கீழே இருக்கிற நார் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இப்படி தான் நாங்கள் இங்கே தண்ணி பாய்க்க முடியும். இந்த மரத்துலேருந்து தேங்காய் பறித்து அதை எப்படி நாங்கள் உடைக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்று அருவா யூஸ் பண்ணி உடைக்கிற ஃபஸ்ட்டு மெத்தட். இது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இதே மெத்தடில் தான் தேங்காய் உடைப்போம். இங்கே உப்பு தண்ணின்றனால எங்கள் தேங்காய் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி தேங்காவை உடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். எங்களை மாதிரி வீட்டில் இடம் இருக்கிறவங்க இதே மாதிரி தென்னை மரம் வளர்த்தா வீட்டுக்கு தேவைக்கு தேங்காயை நம்ம இதுலேருந்தே பறிச்சுக்கலாம். சுத்தமாகவும் இருக்கும். இப்போ வந்து வெளியில் வாங்குகிற தேங்காயெலாம் கெமிக்கல் மருந்து போட்டு தான் அந்த மரத்தையே வளர்க்காங்க. அந்த இளநீ தண்ணி வேணும்னா அதுக்காண்டி ஊசி குத்துறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணால் சுத்தமாக இருக்கும். நம்ம தேங்காயும் நல்லா இனிச்சிருக்கும். வெளியே வாங்குகிற தேங்காயை விட வீட்டில் இருக்கிற தேங்காய் நல்லா இனிச்சு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.